இலங்கை வங்கியின் 8 விரிவாக்கல் காரியாலயங்கள் இன்று யாழ் மாவட்டத்தில் திறந்து வைக்கப்பட்டன. வடமராட்சி கிழக்கு மருதங்கேணியிலும் பருத்தித்துறை மந்திகையிலும் கரவட்டி கரணவாயிலும் சிறுபட்டி புன்னாலைக்கட்டுவன் ஆணைக்கோட்டை சாவற்கட்டு மற்றும் கல்வியங்காடு ஆகிய 7 இடங்களில் இலங்கை வங்கியின் விரிவாக்கல் கிளைகள் திறந்து வைக்கப்பட்டுள்ளன. கல்வியங்காடு கரவட்டி கரணவாய் பருத்தித்துறை மந்திகை சிறுபட்டி மற்றும் ஆணைக்கோட்டை சாவற்கட்டு ஆகிய இடங்களின் விரிவாக்கல் கிளைகளை இலங்கை வங்கி தலைவர் கலாநிதி காமினி விக்ரமசிங்க திறந்து வைத்தார். வடமராட்சி கிழக்கு மருதங்கேணி விரிவாக்கல் கிளையை மூத்த முகாமியாளர் மற்றும் அப்பகுதி ராணுவ அதிகாரி ஆகியோர் இணைந்து திறந்து வைத்தனர். யாழ் பல்கலைக்கழக ஆசிரியர்களின் பணி புறக்கணிப்பு காரணமாக யாழ் பல்கலைக்கழக கிளை இன்று திறந்து வைக்கப்படவில்லை என வடமாகாண செயற்பாட்டு முகாமியாளர் SN மாணிக்க சிங்கி தெரிவித்துள்ளார். இலங்கை வங்கியின் விரிவாக்கல் கிளைகளின் திறப்பு நிகழ்வில் இலங்கை வங்கி பொது முகாமியாளர் கே பத்மஸ்ரீ, இலங்கை வங்கியின் பணிப்பாளர் நளினி அபியவர்த்தன, வடமாகாண உதவி பொது முகாமியாளர் KED சுமனஸ்ரீ, விற்பனை நெறிப்படுத்தல் முகாமைத்துவ பிரதி பொது முகாமியாளர் HM முதியான்சே மற்றும் வடபிராந்திய செயற்பாட்டு முகாமியாளர் SM மாணிக்க சிங்கி ஆகியோர் அதிதிகளாக கலந்து கொண்டனர். யாழ் மாவட்ட கிளைகளுடன் வடமாகாணத்தில் ஓமந்தை, கிளிநொச்சி, புதுக்குடியிருப்பு ஆகிய இடங்கள் உட்பட மொத்தமாக 10 இலங்கை வங்கியின் விரிவாக்கல் காரியாலயங்கள் திறந்து வைக்கப்பட்டுள்ளன. வங்கி கிளைகளின் புன்னாலைக்கட்டுவன், கல்வியங்காடு, சாவற்கட்டு மற்றும் கரணவாய் இலங்கை வங்கி கிளைகளில் வாழ்வாதாரத்துக்கான கடன்களும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன.